அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு சொன்னேன். இன்னைக்கு வந்து அந்த அ கர்ப்பமான அதுக்கப்புறம் என்ன சாப்பிடணும்னு. ஒண்ணும் இல்லைங்க. சதக்குப்பை, கருஞ்சீரகம் 2ம் ஒரு 50, 50 கிராம் வாங்கிக்கோங்க. எல்லாம் சுத்தம் பண்ணி, அ 2யும் நல்லா லேசா மண் சட்டியில போட்டு நல்லா வறுக்கிறீங்க. லேசா வறுக்கிறீங்க. அ வறுத்து அத வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறீங்க. கல்வத்துல தான் அரைக்கணும். இல்லன்னா அம்மியில தான் அரைக்கணும். மிக்ஸியில அரைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அ இந்த 2ம் அரைச்சு, அ ஒரு இதுல அது கூட கொஞ்சம் பனங்கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வச்சு ஒரு 10 கிராம், 10 கிராம் க தினமும் வந்து காலையில, அ சா இரவு 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா போதும். இது கூட சாப்பிட்டு சோம்பு இருக்குல்ல, சோம்பு வந்து ஒரு 5 கிராம் போட்டு நல்லா ஒரு லிட்டர் தண்ணி வச்சு, அது வந்து 1 டம்ளர் சுண்டுற அளவுக்கு வச்சு, அந்த தண்ணிய நீங்க இது சாப்பிட்ட பிறகு குடிக்கணும் டெய்லி. இது வரை 10 நாள் செய்யுங்க. உங்க கர்ப்ப இ அந்த கர்ப்பத்தினுடைய குடல் இருக்குல்ல, கர்ப்பப்பைக்குள்ள குடலு, அதெல்லாம் சுத்தமாயி நல்ல குழந்தையா பெத்தெடுப்பீங்க. அதுக்கப்புறம் யோகாவுல முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா, கருட முத்திரைன்னு இருக்குது. அது யோகா பயிற்சி வாங்களேன். நல்லா பார்த்துக்கோங்களேன். அ வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.